அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் கெமிக்கல் கல்குலேஷன் தொடர்பான கடந்த கால வினாக்களை ஆராய இருக்கின்றேன். இதில் முக்கியமாக 2019 2025 வரையான அனைத்து வினாக்களையும் இரசாயன கணித்தலோடு தொடர்பட்ட அனைத்து வினாக்களையும் செய்ய இருக்கின்றேன். ரைட், இதில் ஒரு வருஷத்தில் ஒரு வருட கேள்வியில் 50 MCQவில் மினிமம் 3 குறைஞ்சபட்சம் 3 அல்லது 3க்கு மேற்பட்ட MCQ தான் கெமிக்கல் கல்குலேஷனில் வருது. அப்போ அதில் சில வருடங்களில் இன்ஆர்கானிக் நாலேஜும் தேவைப்படும். அப்போ பரிபூர்ணமாக இன்ஆர்கானிக் நாலேஜ் தெரிஞ்சால் தான் இந்த கேள்வியை செய்யலான்னு கேட்டால் அப்படின்னு இல்லை. சில வருடங்களில் சில இடங்களில் தாக்கங்கள் தேவைப்படுது. இப்போ அந்தந்த இடங்களை நம்ம பார்த்து கொஞ்சம் அதை அனலைஸ் பண்ணுவோம். சரிதானே? இப்போ இதில் 2019 ஆண்டு கேள்வியை பார்த்தோன்னு சொன்னால் நம்ம 2019 ஆண்டு கேள்வியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ 2019 ஆண்டு கேள்வியில் ரசாயன கணித்தல்ல 8வது MCQ வந்து 8வது MCQ வந்து இந்த 8வது MCQ என்ன சொல்றான்னு சொன்னா, உயர் வெப்பநிலை கேள்வியை பாருங்க, கேள்வி எடுத்து வைங்க, முதலாவே எடுத்து வச்சு என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து செஞ்சாதான் பிரயோசனமாக இருக்கும். சும்மா படம் பார்க்குற மாதிரி பார்த்தா பிரயோசனம் இல்லை. சரியா? நீங்களும் எழுதி செய்யணும். ரைட், உயர் வெப்பநிலையில் TiCl4 கேஸ் ஆனது திரவ மெக்னீசிய உலோகத்துடன் தாக்கம் புரிந்து டைட்டானியம் சொலிட் உலோகத்தையும் MgCl2வையும் தருகின்றது என்று சொல்றான். அப்ப இதுல இன்ஆர்கானிக் நாலேஜ் தேவையா? இல்லை. என்ன தாக்கம் நடக்குதுன்னு அவன் சொல்றான். அந்த தாக்கத்துல பங்கு பெறக்கூடிய தாக்கிகள் என்ன, விளைவுகள் என்னங்கிறதையும் அவன் சொல்றான். சோ இதுல நமக்கு இன்ஆர்கானிக் நாலேஜ் தேவைப்படல இந்த 2019 ஆண்டு 8வது MCQல. அப்ப ஒரு குறிப்பிட்ட தாக்கத்தை அவன் கதைக்கிற அந்த தாக்கத்துல பங்கு பெறக்கூடிய தாக்கிகள் விளைவுகள் எல்லாத்தையும் தந்தா என்னத்துக்கு எல்லாத்தையும் அவன் தந்துட்டான். ரைட், அப்ப இதுல என்ன சொல்றான்னு சொன்னா, TiCl4 கேஸ் ஆனது இப்படிதான் சொல்றான். TiCl4 கேஸ் ஆனது திரவ மெக்னீசிய உலோகத்துடன் சக என்ன தாக்கி Mg உலோகத்துடன் தாக்கம் புரிந்து டைட்டானியம் சொலிடையும் MgCl2வையும் தருகின்றது. என்ன விளைபொருள் வருதுங்கிறத அவன் சொல்றான். MgCl2வையும் தருகின்றது. அப்ப இதை நம்ம சமப்படுத்தி கொள்ளணும். சமப்படுத்தி தரையில என்னென்ன தாக்கிகள், இது ரெண்டும் தாக்கிகள், இது ரெண்டும் விளைபொருள்கள் அவன் கேள்வியை வாசிக்கிற நேரம் விளங்கு. இது ரெண்டும் தாக்கம் புரிந்து இதுகளை விளைவாக்குதுன்னு சொன்னா இது ரெண்டும் தாக்கிகள் விளைவாக்கப்படக்கூடிய இது விளைபொருட்களாக இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், தாக்கத்தை சமப்படுத்தி கொள்ளணும். இப்ப தாக்கத்தை சமப்படுத்தணும்னு சொன்னால் இதுல டைட்டானியம் 1 மெக்னீசியம் 1 குளோரின் 4. அப்ப இங்க 2 குளோரின், ஆகவே நான் 2 போட்டா 4 குளோரின் வந்துடும். 2 போட்டா ஆனா என்ன பிரச்சனை, மெக்னீசியம் 2 ஆகிடும். சோ இங்க 2 போட்டோன்னு சொன்னால் 2 மெக்னீசியம் எல்லாம் சமப்படுத்தப்பட்டு 2 மெக்னீசியம் 4 குளோரின் ஒரு டைட்டானியம். சரி, ரைட். இப்ப தொடர்ச்சியா கேள்வியை பாருங்க. TiCl4 கேஸின் 0.95 கிலோகிராம் TiCl4 கேஸின் அப்ப இதுக்கு நேரம் எவ்வளவு திணிவு பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்கிறத அவன் சொல்றான். 0.95 கிலோகிராம் சொல்றான். நமக்கு கிலோகிராம்ல தேவையில்லை, கிராம்ல தான் தேவை. சோ 1000 பெருக்கினால் 950 கிராம் TiCl4 கிலோகிராம்ல சந்திக்கிறேன், நான் கிராம்ல மாத்திக்கிறேன். அப்ப TiCl4வின் 0.95 கிலோகிராமை மெக்னீசியம் லிக்விடின் 97.2 கிராமுடன் மெக்னீசியம் லிக்விடின் 97.2 கிராமுடன் தாக்கம் புரிய செய்யும் போது முற்றாக செலவிடப்படும் தாக்கி. அப்ப இதுல 2 கேள்வி கேட்கிறான். இதுல முதலாவது இதுல 2 கேள்வி. முற்றாக செலவிடப்படும் தாக்கி என்று முதலாவது கேள்வி கேட்கிறான். 2வது கேள்வி டைட்டானியம் சொலிட் உலோகம் உண்டாகும் அளவு. டைட்டானியம் சொலிட் உண்டாகும் அளவு. இதுல திணிவன் 2 கேள்வி. முற்றாக செலவிடப்படும் தாக்கி, முதலாவது எல்லைப்படுத்தப்படும் தாக்கியை எப்படி காண்றது? சரியா? இது பொதுவா வளமையா வாரது. எல்லைப்படுத்தப்படும் தாக்கிய எப்படி காண்றது? ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கத்துல அப்ப இதான் தாக்கம். அதை சமப்படுத்தி எடுத்துட்டோம். அதுல என்னென்ன தாக்கிகள் எத்தனை கிராம் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லி போட்டு முற்றாக செலவிடப்படும் தாக்கி என்னன்னு கேள்வியை கேட்டா நம்ம என்ன செய்யணும், இந்த திணிவை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய இயலாது. திணிவை வச்சு எந்த ஐடியாவும் எடுக்கல. அப்ப நம்ம என்ன செஞ்சிடணும்னு சொன்னா அந்த தாக்கிக்குரிய திணிவை மூலா மாத்திரணும். அதுக்கு பிறகு பீசமானத்தை வச்சு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றேன்.
அப்ப நம்ம என்ன செய்யறோம், அந்த தாக்கிக்குரிய திணிவை மூலாக மாத்துறதுக்கு நமக்கு தெரியுமே, மூல் சமன் திணிவின் கீழ் மூல திணிவு. சரியே, அது எல்லாரும் தெரிஞ்சு. அப்ப நம்ம அந்த திணிவை அதுக்குரிய மூல திணிவால பிரிச்சா அதுக்குரிய மூல் வரும். திணிவை அதுக்குரிய மூல திணிவால பிரிச்சா அதுக்குரிய மூல் வரும். சோ நான் என்ன செய்யறேன், இதை மூலாக மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு விளக்கத்துக்கான தான் இதுல எழுதுறேன் இவ்வளோ. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 950 கிராம் TiCl4 மூலத்திணிவால பிரிக்கணும். இதுல TiCl4 மூலத்திணிவு 190 பிராக்கெட்ல தந்திக்கிறான். தராட்டி டைட்டானியத்துல டீஐட சாரணித்திணிவு, குளோரின் சாரணித்திணிவு தருவான். அதை வச்சு மூலத்திணிவை நீங்க காணணும். ஆனா இதுல லேசா சொல்லிட்டான், TiCl4 மூலத்திணிவா சொல்லிக்கிறான் 190 கிராம் மூல் -1 சொல்லிக்கிறான். சரியா, அழகெல்லாம் போட்டு எம்சிக்களை பிரிக்கிறீங்களா, நான் ஒரு தெளிவுக்கான தான் இதெல்லாம் போட்டு பிரிச்சு காட்டுறேன். சரிதானே? அப்ப இதுல TiCl4 என்ன மூல் வரும்னு கண்டுபிடிக்கலாம். 950 190 பிரிக்க தெரியணும் உங்களுக்கு. 0 வெட்டி போட்டு 95 19 பிரிச்சு 5 வரும்னு நினைக்கிறேன். 95 19 பிரிச்சால் 5 வரும். சரி, அப்ப என்ன, TiCl4 மூல் 5 மூல். ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட TiCl4 மூல் 5 மூலாக இருக்கு. மெக்னீசியம் உலோகத்தின மூல் என்ன, மெக்னீசியம் உலோகத்தின மூல்னா மெக்னீசியம் பயன்படுத்தப்பட்ட திணிவு 97.2 கிராம். 97.2 கிராம். நான் என்ன செய்யறேன், அந்த மெக்னீசியத்திட மூலத்திணிவால பிரிக்கிறேன். மெக்னீசியத்திட மூலத்திணிவு 24.3 பிராக்கெட்டுக்குள்ள தந்திக்கிறேன். அதிட திணிவை அதிட மூலத்திணிவு, அதாவது டைட்டன் TiCl4 திணிவை TiCl4 மூலத்திணிவால பிரிச்சு அதிட மூல் வருது. மெக்னீசியத்திட திணிவை மெக்னீசியத்திட மூலத்திணிவால பிரிச்சு அதிட மூல் வருது. அப்ப நான் என்ன செய்யறேன், 24.3 கிராம் மூல் -1 பிரிக்கிறேன். சரியா, இதெல்லாம் வெட்டுப்படும். எம்சிக்கு அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அந்த மூல் -1 மேல போனா மூலாக மாறுது. அப்ப 97.2 24.3 பிரிச்சா, அதாவது 900, இதுல ஏதோ ஒரு மடங்காகத்தான் இது ஈக்க முடியும். 24 தான் ஏதோ ஒரு மடங்காக இருக்கு. 48 4 வருமோ தெரியாது, பார்ப்போம். 4 வரும். அது சுருக்கிற மாதிரி தான் தருவான். 97.2 24.3 பிரிக்கணும். இப்போ உங்களுக்கு கால்குலேட்டர் எக்ஸாம்ல தர மாட்டா, நீங்க பிரிச்சு நம்ம சரியா வெட்டு போற மாதிரி தான் 4 வருது. சரியா, பிரிக்கிறதெல்லாம் உங்களை பொறுத்தது. அப்ப இது என்ன, 4 மூல் வரும். 24 48 48 96. அப்ப அதை வச்சு 4 நெருங்கின மாதிரி வரும்னு கெஸ் பண்ண சரியா பிரிவது 4 மூல் வருது. இப்ப TiCl4 5 மூல், மெக்னீசியம் 4 மூல் இருக்குது. TiCl4 5 மூல், மெக்னீசியம் 4 மூல் இருக்குது. கொஞ்சம் இந்த சத்தமா கிடையாது, ஸ்டாப் பண்ண. ரைட், அப்ப TiCl4 மூலையை நம்ம கண்டுட்டோம், மெக்னீசியத்திட மூலையும் கண்டுட்டோம். TiCl4 5 மூல், மெக்னீசியம் 4 மூல். இது ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட மூல். ஆரம்ப மூல் தான் TiCl4 5 மூல், மெக்னீசியம் 4 மூல். இப்ப இதுல என்ன பிரச்சனை, பீசமானத்தை சொல்லி பார்க்கணும். இப்ப என்ன எல்லைப்படுத்தப்படும் தாக்கி கேட்கிறான்டா, இதுல 2 தாக்கிகள் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தாக்கிய எல்லை தாக்கி, அதாவது எல்லை தாக்கின்னு சொன்னா அது முற்றுமுழுதாக எத்தனை மூல் நம்ம போடுறோமோ அத்தனை மூல் முற்றுமுழுதாக தாக்கத்தை நிகழ்த்தி முடிஞ்சிரும். அங்க மீதி கிடையாது. அதான் எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி. அப்ப அது மத்த மிகையான தாக்கின்னு சொன்னா அதுல தாக்கத்துக்கு தேவையான மூளை கொடுத்துட்டு மிச்சமும் வரும். அப்ப எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கில மிச்சம் வராது. அப்ப மிச்சம் வராதுன்னு நினைச்சு நான் முதலாவது இது மிச்சம் வராதுன்னு நினைச்சு மற்றதை செக் பண்ணி பார்க்கணும். அது செட் ஆகுதா இல்லையாண்டு. செட் ஆகாட்டி அது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி கிடையாது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, குறிப்பிட்ட ஒரு தனித்தாக்கிய எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கின்னு கருதி நீங்க நினைச்சு செக் பண்ணணும். பீசமானத்தை வச்சு செக் பண்ணணும். இப்ப நான் என்ன செய்யறேன், TiCl4 பீசமானம் 1. இது ஒரு மூல் அழியும் போது இதுல பீசமானம் என்ன, இதுக்கு முன்னுக்கு என்ன 1. இந்த 1 நான் போடுறீங்களே. அப்ப இது ஒரு மூல் அழியும் போது மெக்னீசியம் பீசமானம் 2 மூல் அழியணும். இது ஒரு மூல் அழியும் போது 2 மூல் அழியணும்னு சொன்னால் இது 5 மூல் இருக்குது. இதுல எத்தனை மூல் இருக்குது, 5 மூல் இருக்குது. அப்ப ஒரு மூலுக்கு 2 மூல் அழிய வேண்டும். 5 மூலுக்கு அப்ப 10 மூல் அழியணும். 10 மூல் இருக்குதா இல்ல, 4 மூல் தான் நம்ம கையில இருக்குது.
4 மூல் தான் நம்ம கையில இருக்குது. அப்ப இது 5 மூலம் முழுமையாக அழிய சான்ஸ் இல்ல, அப்படியான ஒரு வாய்ப்பு நடக்காது. அப்ப இதை எல்லைப்படுத்தப்படும் தாக்கி இந்த முதலாவது தாக்கிய முற்றாக அழியும் நான் கருதி எடுக்கிற நேரம் அது செட் ஆக இல்லை. இது 1 மூல் அழிஞ்சா 2 மூல் அழியண்டா, இருக்கிற 5 மூலம் அழிஞ்சால் இது 10 மூல் அழியணும். ஆனா 10 மூல் கையில இல்ல, மெக்னீசியத்துல 4 மூல் தான் ஆரம்ப கட்டத்துல போடுறான். அப்ப இது செட் ஆகாது. மாறி சொல்லி பாருங்க, இது 2 இது எல்லைப்படுத்தப்படும் தாக்கியாக நினைச்சு பாருங்க. இது 2 மூல் அழிஞ்சால் இது 1 மூல் தான் அழியணும். 2 மூல் அழிஞ்சால் 1 மூல் அழியணும்டா. இந்த 4 மூல் அழியறதுக்கு அதுட அரைவாசி 2க்கு 1ன்னா 4 மூலுக்கு 2 மூல் அழியணும். 2 மூல் ஈக்குது. அப்ப இதுட 4 மூல் அழியறதுக்கான சான்ஸ் ஈக்குது. இதுல 4 மூலம் அழிஞ்சு இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கியாக வாரத்துக்கு சான்ஸ் ஈக்குது. கதைக்கிற விளங்குதா? அப்ப இந்த மெக்னீசியம் ஒரு எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கியாக வாரத்துக்கான வாய்ப்பு ஈக்குது. வாய்ப்பு தான். ஏன் 2 மூலுக்கு 1 மூல் அழியணும், 4 மூலுக்கு 2 மூல் தான் அழியணும். 4 மூலுக்கு 2 மூல் தான் அழியணும். 2 மூலுக்கு மிகையாக இதுல ஈக்கிறதால இது மிகையாக பேரும், இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கியாக பேரும். அப்ப இதுல தாக்கத்துல தாக்க மூல பார்த்தோன்னு சொன்னா ஆரம்பத்துல இதுல 5 4 நீக்குது. இதுல 4 மூலம் அழிஞ்சு பீசமான விகிதப்படி இது 2 அழிஞ்சா இது 1 அழியும். ஆகவே இதுல 2 மூல் அழியும். இதுல 3 மூல் மீதியாக கிடைக்கும். 5 மூல் போடுறமே. அப்ப இது மிகையாக இருக்கிறதால 3 மூல் மீதியாக விளைவு மூல்ல 3 மூல் மீதியாக இருக்கும். இதுல மெக்னீசியத்துல கதை முடிஞ்சு 4 மூலம் அழிஞ்சிட்டு. அதாலதான் மெக்னீசியம் எல்லை தாக்கின்னு சொன்னோம். அதாவது எல்லை தாக்கி மீதம் இருக்காது, எல்லை தாக்கின்னு சொன்னோம். இப்ப முதலாவது கேள்வியை கண்டுட்டோம், மெக்னீசியம் எல்லை தாக்கி. இரண்டாவது உருவாகும் தீயை டைட்டேனியம் சொல்லிட் உலோகம் உண்டாகும் அளவு. டைட்டேனியம் சொல்லிட் உலோகம் உண்டாகும் அளவுன்னு சொன்னால் இதுல பீசமானது திரும்ப பாக்குறேன். பீசமான எதை வச்சும் பார்க்கலாம். பீசமானம் எதை வச்சும் எந்த தாக்கியும் எந்த விளை வச்சும் ஒப்பிடலாம். நீங்க இது 2க்கும் பீசமான தொடர்பு விரும்பினா எடுத்தாலும் சரிதான், அல்லது இது 2க்கும் பீசமான தொடர்பு எடுத்தாலும் சரிதான். உங்களோட இஷ்டம், உங்களோட விருப்பம். சோ இது 2க்கும் பார்த்தா இது 2 மூல் அழிஞ்சால் இது 1 மூல் உருவாகும். பீசமான என்ன சொல்லுது, இதுக்கு முன்னுக்கு 2 இதுன்னா இது 2 அழியும். தாக்கி பக்கத்துல இது 2 அழியிற கட்டத்துல இது 1 உருவாகும். அப்ப இது நான் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணிட்டேன். தாக்க மூல் எத்தனை அழியுது, 4 மூல் அழியுதுன்னு சொன்னால் 2க்கு 1 உருவாகுண்டாங்க, பிளஸ் 2 மூல் உருவாகிக்கணும். இது 2க்கு 2ன்னு சொன்னால் இது எவ்வளவு அழியுதோ அவ்வளவு இது உருவாகிக்கணும். இது எனக்கு தேவையில்லை, நான் எக்ஸ்ட்ரா விஷயம் தான் காய்ச்சிட்டு வரேன். இது 2க்கு 2னா இங்க பிளஸ் 4 மூல் உருவாகிக்கணும். அப்ப விளைவுல ஆரம்ப கட்டத்துல ஒன்றும் இல்லாட்டியும் இந்த தாக்கத்தின் மூலம் இங்க 4 மூல் உருவாகிக்கணும், இங்க 2 மூல் உருவாகிக்கணும். இப்ப இது 2ஐயும் பீசமானபடி நீங்க பார்த்து இது 2ஐயும் நீங்க என்ன செய்யலாம், தொடர்படுத்தலாம். அது உங்களோட இஷ்டம். அப்ப இது 2க்கு 1 மாதிரி 2க்கு 1ண்டா 4க்கு 2, இல்லாட்டி இதுல பீசமான 1க்கு 1 பீசமானம் 1க்கு 1. இது எவ்வளவு அழியுதோ TiCl4 எவ்வளவு அழியுதோ அவ்வளவு Ti உருவாகிக்கும். 1க்கு 1 தானே. அப்ப இது நான் ஏற்கனவே கண்டுட்டேன். TiCl4 2 மூல் அழியுது, ஆகவே இங்க 2 மூல் உருவாகிக்கும். அப்ப எந்த பீசமான எடுத்தாலும் நம்மட ஃபைனலா வரக்கூடிய அந்த பெருமதி மாற்றம் அடையாது, அதே பெருமை தான் வரும். சரிதானே? ரைட். அப்ப Ti எவ்வளவு மூல் உருவாகிக்கணும், 2 மூல் உருவாகிக்கணும். அப்ப Ti 2 மூல் உருவாகிக்கணும்னு சொன்னால் இதுல அதே சமன்பாடு அவன கேள்வி உருவாக்கப்பட்ட டைட்டேனியம் சொல்லிட்டு மூல் இல்ல திணிவு. அப்ப டைட்டேனியத்துல திணிவு காணன்னு சொன்னா மூல திணிவை காணன்னு சொன்னால் என்ன செய்யறேன், மூல திணிவால என்ன செய்யணும், பெருக்கணும். ஏற்கனவே கண்டுட்டோம், டைட்டேனியம் 2 மூல் உருவாகிக்குது. டைட்டேனியத்துல மூல திணிவு கேள்வி பேப்பர்ல தந்திக்கிறான். சரியா? இதெல்லாம் பாடமாத்திலே தருவான். 48 கிராம் மூல் மைனஸ் சந்திக்கிறான். அப்ப இதை பெருக்கிற நேரம் 96 கிராம் வரும். 96 கிராம் சொன்னா நமக்கு ஆன்சர் வரும் மெக்னீசியம் 96 உள்ள ஆன்சர் 2. ஆன்சர் 2 மெக்னீசியம் 96 ஆன்சரை கொண்டீங்க. சரியா? அப்ப 8வது MCQக்கு 2019 8வது MCQக்கு ஆன்சர் 2 வரும். ரைட். இப்ப நம்ம என்ன செய்வோம், 2019 18வது MCQக்கு போவோம்.
18வது MCQ என்ன சொல்றான்னு சொன்னால் H2S கேஸ் ஆனது O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து H2O கேஸையும் SO2 கேஸையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றது. அப்ப தாக்கத்தை அவன் தந்துட்டானே. இப்ப இதுல நமக்கு தாக்கம் தெரியாட்டி அலட்டு வேலை இல்லை. தாக்கத்தை அவன் 8வது MCQலையும் தந்திக்கிறான், 18வது MCQலையும் என்ன செஞ்சிக்கான் தந்திக்கிறான். அப்ப இதுல 18வது MCQ 18வது 2019ல 18வது MCQ பார்த்தோம்னு சொன்னால் என்னென்ன தாக்கிகள் பங்கு பெறுது, என்னென்ன விளைபொருள்கள் வருதுங்கிறத அவன் சொல்றான். அப்ப H2S கேஸ் ஆனது O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து இதெல்லாம் எழுதிக்கிட்டே இல்லை. இது நீங்க பார்ட் 2 கேள்வி செய்ய வேண்டாம், நீங்க என்ன செய்யலாம் எழுதலாம். சரி, அதுவும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தான் பெரும்பாலும் இந்த பௌதீக நிலைகளை கணக்கெடுப்பான். சரிதானே? அப்ப இதுல நான் ஒரு இதுக்காண்டி ஒரு தெளிவுக்காக வேண்டி தாரத்தை எழுதுறேன். நீ MCQல எக்ஸாம் ஹோல்லேருந்து இப்படி இந்த பௌதீக நிலையெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். சரியா? நமக்கு ஆன்சர் எடுத்தா சரியே, இது நம்ம விளக்கமா படிக்கிறோம், அதுக்காண்டி எழுதுறேன். சரியா? இப்ப H2S கேஸ் ஆனது O2 கேஸுடன் தாக்கம் புரிந்து H2O கேஸையும் என்ன விளைவு வருதான் H2O கேஸையும், சரியா, கேஸ் H2O கேஸையும் SO2 கேஸையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றது. SO2 கேஸ். அப்ப என்னென்ன இந்த தாக்கத்துல பங்கு பெறக்கூடிய 2 தாக்கிகளும் தரப்பட்டுட்டு விளைபொருட்களும் தரப்பட்டுட்டு H2O கேஸையும் SO2 கேஸையும் மாத்திரம் விளைபொருளாக தருகின்றது. மாறா வளிமண்டல அமுக்கத்தில் 250 பாகை சீலும், மாறா வளிமண்டல அமுக்கத்திலும் 250 பாகை சீலும் H2S கேஸின் 4 டெசிமீட்டர் கணம், H2S கேஸின் 4 டெசிமீட்டர் கணம். இதுல H2S கேஸிட 4 டெசிமீட்டர் கணம் ஆனது O2 கேஸிட 10 டெசிமீட்டர் கணத்துடன், O2 கேஸின் 10 டெசிமீட்டர் கணத்துடன் தாக்கம் புரியும் போது கலவையின் இறுதி கனவளவு. அந்த கேள்வி கலவையின் இறுதி கனவளவு, இறுதி கனவளவு என்ன? சரிதானே? கலவையின் இறுதி கனவளவு என்ன எழுதுகிறார். அப்ப ஆரம்பத்துல பயன்படுத்தப்பட்ட தாக்கிகள் இது 4 டெசிமீட்டர் கணம் 10 டெசிமீட்டர் கணம் சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த கேள்வி செய்யறது உங்களுக்கு தாக்கம் சமப்படுத்தணும். ஐதரசன் 2 ஓகே, சல்பர் 1 ஒட்சிசன் 2 இங்க 3. அப்ப 3 ஒட்சிசன் சொன்னால் இங்க எல்லாம் சரி. ஐதரசன் 2 சல்பர் 1 இங்க 2 ஒட்சிசன் இங்க 1 இங்க 2 எதுனா 3 ஒட்சிசன். அப்ப நாங்க 3 ஒட்சிசன் மாத்தணும்னு சொன்னா 3 இன் கீழ் 2 போடணும். அப்பதான் இந்த 2 கேன்சல் ஆகி இங்க 3 ஒட்சிசன் இங்க 3 ஒட்சிசன் கிடைக்கும். ஆனா பின்னத்துல வைக்கிறே இல்லையே பொதுவா. அப்ப நான் இங்க 2ஆல இதை 2ஆல பெருக்கிறேன், இதை 2ஆல பெருக்கிறேன். ஏன் 2ஆல பெருக்கிறேன்னா இந்த 2 தூக்குறதுக்கு தான் 2ஆல பெருக்கிறேன். இந்த 2 வெட்டுப்பட்டு தூக்கப்படும். அப்ப இங்கே 2ஆல இங்கே 2ஆல செய்யணும், பெருக்கணும். சோ நான் திரும்ப பின்னத்துல வைக்க கூடாதுங்கிறதுக்காண்டி 2ஆல பெருக்கிறேன். இந்த 2 வெட்டுப்பட்டு தூக்கப்பட்டுரும். அது தூக்குறதுக்காண்டி தான் 2ஆலே பெருக்கிறேன். இங்கே 2ஆல பெருக்கிறேன், இங்கே நான் என்ன செய்யறேன் 2ஆல பெருக்கிறேன். அப்ப தாக்கம் சமப்படுத்தப்பட்டு இப்ப ஆரம்ப கனவளவு டெசிமீட்டர் கணக்குல அவன் தாரன். இதுல ஒரு கன்செப்ட் இது என்னன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை, சரியா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில மாறா வளிமண்டல அமுக்கத்துல நம்ம மூலுக்கு தானே பீசமான எடுப்போம், மூலுக்கு தான் பீசமான கதை கதைப்போம். மூலுக்கு தான் பீசமான ஒரு கதை இப்ப முன்னைய கேள்வியில செஞ்சோம். இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வளிமண்டல அமுக்கத்துல மாறா வெப்பநிலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு வெப்பநிலையில நம்ம இந்த பீசமானத்தை வாயுக்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு தாக்கத்துல இந்த பீசமானத்தை கனவளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கனவளவுக்கும் பயன்படுத்தலாம். சரியா, கனவளவுக்கு பயன்படுத்தலாம். அதுக்காக தான் சொல்றான் பாருங்க, மாறா வளிமண்டல அமுக்கத்தில் 250 பாகை சீலும். இதுல பங்கு பெறக்கூடிய அனைத்தும் வாயுக்கள். இது வாயு 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 வாயு. அப்ப நம்ம இந்த பீசமான கன்செப்ட நம்ம மூலுக்கு பயன்படுத்தணும். இந்த ஒரு ஐடியா நமக்கு தெரியும். இதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட மாறா வளிமண்டல அமுக்கத்துல குறித்த ஒரு வெப்பநிலைக்கு இந்த பீசமான கன்செப்டை நம்ம என்ன செய்யலாம், கனவளவு சார்பாகவும் மூல் சார்பாக பயன்படுத்துற மாதிரி கனவளவு சார்பாகவும் பயன்படுத்தலாம். சோ நான் என்ன செய்ய போறேன், கனவளவு சார்பாக பீசமானதை பயன்படுத்த போறேன். ஆரம்ப கனவளவு சரி, தாக்கம் நடக்க போகுது, தாக்க கனவளவு
கனவளவு தாக்க கனவளவு பார்த்தோன்னு சொன்னால் பீசமானதை பாருங்க, இது 2 அழிஞ்சால் 3 அழியும், 2 அழிஞ்சால் 3 அழியும். எது எல்லைப்படுத்தப்பட்ட காரணி இன்னும் கண்டுபிடிக்க இல்லை, எது முழுசா அழியும்னு தெரியாது. அப்ப இது எல்லைப்படுத்தப்பட்ட காரணி நினைச்சு சொல்லி பாருங்க, சரியா வருதா? அப்ப இது மிச்சம் வரணும், இது எல்லைப்படுத்தப்பட்ட காரணம், மற்றது மிச்சமா வரணும், போதாம வரக்கூடாது. அப்ப சொல்லி பார்க்கணும், சொல்லி பார்க்கிறேன். இது 2 அழிஞ்சா 3 அழியும், 2க்கு 3 அழியும்னா 4க்கு 6 அழியணும். சும்மா மனசால நினைக்கலாம், 2 அழிஞ்சா 3 அழியும், 2க்கு 3 அழியும் சொன்னா பீசமான இது 2க்கு 3 அழியும்னா 4க்கு இது டபுள் ஆகுதுன்னா 6 அழியணும், 6 அப்படின்னா எல்லைப்படுத்தப்பட்ட காரணி. அப்ப இது செட் ஆகுது, இது 2 அழிஞ்சா 3 அழியும், 4க்கு 6 அழியறதுக்கு தேவையான 6க்கு மிகையாக 10 இது. ஸோ இங்க -4 டெசிமீட்டர் கணம் அழியும், ஃபுல்லா அழியும், எல்லைப்படுத்தப்பட்ட காரணி. 2க்கு 3னா 4க்கு -6 டெசிமீட்டர் கணம் அழியும். இங்க பீசமான விகிதம் இதை வச்சு பார்த்தா நமக்கு லேசு, ஏன்னா அங்க 2 2 2 ஒரே பீசமானம். அப்ப திரும்ப இதையும் தொடர்படுத்தின பிழை கிடையாது, சும்மா அநியாயம். இந்த 3க்கு 2 பாக்குறது, இந்த 2க்கு 2 ஒரே பீசமானம், திரும்ப 2 2 ஒரே பீசமானம். அப்ப இங்க 4 அழியுதுன்னு சொன்னா பீசமானம் எல்லாம் சமன் தானே, இங்க 2 இங்க 2 இங்க 2. அப்ப இங்க 4 அழியுதுன்னு சொன்னா இங்க 4 உருவாகிக்கணும். இங்கேயும் பீசமான 2, இங்கேயும் 4 டெசிமீட்டர் கணம் என்ன செஞ்சிக்கணும், உருவாகி ஈக்கணும். அப்ப விளைவு மூல பார்த்தோன்னு சொன்னால், விளைவு கனவளவு பார்த்தோன்னு சொன்னால் இது ஃபுல்லா முடிஞ்சிருவாங்க, H2S வந்து ஃபுல்லா முடிஞ்சிருவாங்க. O2 கேஸ்ல இது மிகையாக உள்ளது, 10ல் 6 அழிய 4 டெசிமீட்டர் கணம் மிஞ்சுவாங்க, இங்க 4 டெசிமீட்டர் கணம் மிஞ்சும். இவர் ஆரம்பத்துல இல்ல, ஆனா தாக்கத்தை நிகழ்த்திறத்தால ஒரு 4 டெசிமீட்டர் கணம் உருவாகிக்குது, இதுவும் தாக்கத்தை நிகழ்த்திறத்தால ஒரு 4 டெசிமீட்டர் கணம் உருவாகி. அப்ப இவன் கேள்வி வந்து கலவையின் இறுதி கனவளவு. என்ன கேள்வி? கலவையின் இறுதி கனவளவுண்டா இவர O2 4 டெசிமீட்டர் கணம், H2O 4 டெசிமீட்டர் கணம், SO2 4 டெசிமீட்டர் கணம், மொத்தமாக 4 4 4 12 டெசிமீட்டர் கணம் கலவை கனவளவாக இருக்கும். 12 டெசிமீட்டர் கணம் கலவையில கனவளவாக இருக்கும். ஆன்சர் 4 ஆகும், ஆன்சர் 4 ஆகும். இது 2019 18வது MCQ. இது 2019ஆம் ஆண்டு 25வது MCQவும் கெமிக்கல் கால்குலேஷனோட தொடர்பட்ட MCQ தான். இதுல சில தாக்கங்களை தெரிஞ்சு கொள்வது நல்லது, சரியா? இது இந்த கேள்வி கட்டாயம் செய்யப்பட்டீங்க. 2019 25வது MCQ கட்டாயம் செய்யப்பட்டிருக்கணும். அதுல வரக்கூடிய தாக்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அடிக்கடி வரக்கூடிய ஒரு தாக்கமாக இருக்குது, சரியா? கேள்வி பார்ப்போம். ரைட், 2019 25வது MCQ பார்த்தோம்னு சொன்னால், 2019 25வது MCQ பார்த்தோம்னு சொன்னால் சொல்றான், O3 கொண்ட மாசடைந்த வளியின் 25 கிராம் மாதிரியானது ஒரு வளி ஈக்கிதான். அந்த வளி மாதிரியில O3 ஈக்கிதான், ஒரு மாசுண்ட ஒன்னு ஈக்கிதான். இது என்ன மாசுண்ட ஈக்கிதான், அதுட 25 கிராம் எடுக்கிறான். கைகிறா, ஒரு வளி ஈக்கிதான். அந்த வழியில O3 ஈக்கிதான், மாசுக்களும் ஈக்கிதான். மாசடைந்த வழி எத்தனை கிராம் எடுக்கிறான்? 25 கிராம் மாதிரியானது மிகையான KI கொண்ட ஒரு அமில கரைசலுடன் பரிகரிக்கப்படுகின்றது. அப்ப இதுல என்ன நடக்கும்னு சொல்றான், திரும்ப சொல்றான். இத்தாக்கத்தில் அப்ப KI கரைசல்ல உள்ள I மைனஸும் பொட்டாசியம் வந்து நம்ம பிரச்சனையை ஏற்படுத்த போறது இல்லை. சோடியம் பொட்டாசியம் எல்லாம் ஒட்சியேற்றங்கள்ல மாற்றம் வரப்போறது இல்லை, சரி? அது பிளஸ் பண்ண மட்டும் தான் நினைக்கும். அப்ப பொட்டாசியத்தை வச்சுலாம் நம்ம எழுதிடுற இல்ல. அந்த KIல உள்ள I மைனஸ் ஆனது என்ன செய்யுது? இத்தாக்கத்தில் ஓசோன் ஆனது O2 ஆகவும் H2O ஆகவும் மாற்றப்படுகின்றது. அப்ப இந்த I மைனஸும் O3யும் தாக்கத்தை நிகழ்த்தும் போது என்ன வெளியாகுதுங்கிறத அவன் சொல்றான், சரியா? இந்த ஓசோன் ஆனது O2 ஆகவும் H2O ஆகவும் மாற்றப்படுது. இந்த I மைனஸ் I2 ஆகத்தான் மாறும்ங்கிறதையும் அவன் சொல்றான். தொடர்ச்சி அடுத்த வசனத்துல சொல்றான். இல்லாட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும், O3க்கு I மைனஸ் இடையிலான தாக்கத்துல O3 வந்து O2 H2O மாறுதுன்னு சொன்னால்
இந்த I மைனஸ் -1ல இருந்து 0 அது I2க்கு தான் மாறுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆனா அவன் சொல்றான் விடுவிக்கப்படும் அயடின். அப்ப விடுவிக்கப்படும் அயடின் சொன்னா இங்க I2 உருவாகிக்குங்கிறதை நம்ம என்ன செய்யலாம், ஊகிக்கலாம். அப்ப இந்த தாக்கத்துல பங்கு பெறக்கூடிய தாக்கிகள் விளைவுகள் எல்லாம் தரப்பட்டிருக்குது. இதுல சும்மா அப்ப நேரடியாக அவன் சொல்லாம கொஞ்சம் மறைமுகமாக விடுவிக்கப்படும் அயடின்னு சொன்னா இந்த தாக்கத்துல I மைனஸ் I2 மாறுதுன்னு விளங்குது. ஆனா இதோட சேர்த்து இன்னொரு வசனத்துல சொல்றான் O3 வந்து O2 ஆகவும் H2O ஆக மாற்றப்படுகின்றதுங்கிறத சொல்றான். அப்ப இந்த தாக்கம் முழுமையாக தரப்பட்டிருக்குது. சரிதானே? ரைட். விடுவிக்கப்படும் அயடின், இந்த விடுவிக்கப்படும் அயடின் எடுத்து Na2H2O3 கரைசலுடன் நியமிப்பு செய்யப்படுகின்றது. இதுதான் அடிக்கடி சம்பந்தப்படக்கூடிய ஒரு தாக்கம். I2க்கும் Na2H2O3ல சோடியம் நமக்கு தேவையில்லை, சோடியத்துல ஒட்சியேற்றம் மாற போறது கிடையாது. அதுல உள்ள H2O3 2- தான் எடுக்கணும். இதுல இருந்து விடுவிக்கப்படுற அயடின் எடுத்து Na2H2O3 கரைசலுடன் நியமிப்பு செய்யப்படுகின்றதுன்னு சொல்றான். அப்ப அதுல உள்ள இல்லாட்டி நீங்க திரும்ப Na2H2O3 எழுதினாலும் பிழை இல்லை, அதனால தேவையில்லை, சும்மா இடிய தேவையில்லை. அப்ப அதுல சோடியத்துல ஒட்சியேற்றம் மாற்றப்பட போறதில்லை. இதுல K5 எழுதினாலும் பிழைன்னு சொல்றேன் இல்ல, K5 எழுதாம நம்ம அதுல உள்ள I மைனஸ் தானே, ஏன்னா பொட்டாசியமாவே தான் இங்க போகுது, K பிளஸ் ஆகத்தான் இங்க போகுது. அதுல ஒட்சியேற்றம்ல மாற்றம் வரப்போறது கிடையாது. அப்ப விடுவிக்கப்படும் இந்த அயடின் எடுத்து தான் Na2H2O3ல உள்ள கலைக்கிறவங்களும் Na2H2O3ங்கிறது இது முழுமையா இப்படிதான் இருக்கும். 2 Na பிளஸ் ஆகும், H2O3 2- ஆகும் இருக்கும். சரியே? அப்ப நான் Na2H2O3 எடுக்காம அதுல உள்ள இந்த H2O3 2- எடுத்தேன். இல்லாட்டி இங்க Na2H2O3 எடுக்கணுமா, எடுப்போம். Na2H2O3 விடுவிக்கப்படும் அயடினானது Na2H2O3 கரைசல் நியமிப்பு செய்யப்படுகின்றது. தேவையான Na2H2O3 கனவளவு. சரியா? இதுல நியமிப்பின் போது பெறப்படக்கூடிய இதுல விளைவு நான் எழுத இல்ல, இதுல விளைவு நாம தெரிஞ்சிக்கணும். இதுல விளைவு தெரிஞ்சிக்கணும். NaI ஆக போகும். NaI அடுத்து NaI Na2H4O6 Na2H4O6 இந்த தாக்கம் வந்து நமக்கு தெரிஞ்சு பேலன்ஸ் பண்ணா 4 சல்ஃபரே இங்க 2 அயடின் 2 அப்ப 4 சோடியம் இங்க 4 சோடியம் 2 4 சோடியம் இங்க 4 சோடியம். அப்ப இந்த தாக்கம் வெரி ஃபேமஸ் தாக்கம் ஒண்ணு இது. சரியா? ஏன்னா இது அடிக்கடி எக்ஸாம் பேப்பர்ல பார்ட் 1ல அவன் கேட்காட்டி இந்த தாக்கத்தை பத்தி ஏதாவது ஒண்ணு கதைக்காம இருந்தா ஏதாவது ஒரு பின்னுக்கு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர்ல அவன் என்ன செய்யலாம், கதையக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குதா. அதாவது இந்த தாக்கம் வந்து அடிக்கடி சம்மந்தப்படக்கூடிய தாக்கம். இந்த தாக்கம் தெரியாம பொதுவா யாரும் எக்ஸாம் சிட் பண்றது இல்லை. இந்த தாக்கத்தை ஃபேஸ் பண்ணாம யாரும் எக்ஸாம் சிட் பண்றது, ஏன்னா இந்த கேள்விகள் செய்யப்பட்டினா கரெக்டா இந்த தாக்கத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்ப I2 2 Na2H2O3 2 NaI Na2H4O6. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதுல விடுவிக்கப்படும் அயடின்னா இங்க வந்திக்குது. இந்த அயடினை நியமிக்க தேவையான Na2H2O3 செறிவு, இதுல செறிவு சொல்றான். Na2H2O3 செறிவு 0.002 மூல் டெசிமீட்டர் -3 சொல்றான். 0.002 மூல் டெசிமீட்டர் -3 சொல்றான். அந்த நியமிப்புக்கு தேவையான கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம்னு சொல்றான். அப்ப இதுல இருந்து நம்ம பீசமானம்ங்கிறது மூலுக்கு தானே பயன்படுத்துவோம். பீசமான மூலுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னால் இதுல இருந்து இதுல Na2H2O3 மூல காணலாம். செறிவையும் கனவளவையும் பெருக்கினால் மூல் வரும். அப்ப செறிவையும் கனவளவையும் பெருக்கினா இங்க 0.002 2 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் அழகுலாம் நான் உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி போடுறேன். மூல் டெசிமீட்டர் -3 இத 0.002 2 தர 10⁻³ மூல் டெசிமீட்டர் -3 தர கனவளவு 25 சென்டிமீட்டர் கனம்னு சொன்னா 25 தர 10⁻³ டெசிமீட்டர் கனம். சென்டிமீட்டர் கனத்தை டெசிமீட்டர் கனமாக மாத்தணும். அப்பதான் இந்த இதுவும் போய் நமக்கு மூணுல ஆன்சர் வரும். அப்ப 2 25 பெருக்குனா 50, 2 25 பெருக்குனா 50 10⁻³ 10⁻³ 10⁻6 மூல் வரும்.
அப்ப Na2S2O3 அதை நியமிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட Na2S2O3 மூல் வந்து 50 தர 10⁶ மூலாக இருந்தால் P சமானம் இது 2 மூல் பயன்படுத்தப்பட்டால் இது 1 மூல் இருந்திக்கணும். P சமான விகிதப்படி இது 50 தர 10⁶ ஆக இருந்தால் இது கட்டாயம் அதில் அரைவாசி 25 தர 10⁶ மூல் இருந்திக்கணும். இது எத்தனை மூல் ஈக்குதோ, இது எத்தனை மூல் அதை நியமிக்கிறதுக்கு எத்தனை மூல் பயன்படுத்தப்படுதோ அதுக்கு அரைவாசி. ஏன்னா P சமான அதான் சொல்லுது. இங்க 2க்கு உண்டு. அப்ப 50 தர 10⁶ அதுக்கு அரைவாசி 25 தர 10⁶ மூல் இண்டிக்கணும். அப்ப 25 தர 10⁶ மூல் I2 இங்க வருதுன்னு சொன்னால் 50 அரைவாசி 25 P சமானப்படி சும்மா நேரடியா எடுக்கே இல்ல. 50 எப்போது அரைவாசி இங்க 2க்கு 1 ஈக்கிறதால எடுக்கிறோம். 25 தர 10⁶ மூல். இந்த I2 இந்த I2 1, இந்த I2 இந்த I2 என்ன 1. சோ இதுல வரக்கூடிய இதுல எவ்வளவு மூல் ஈக்குதோ இந்த I2 எடுத்து தான் இங்க ரெண்டாம் தாக்கமா நான் எழுதிக்கிறேன். இந்த I2 வச்சு தான் இங்க நியமிப்பு செய்யறான். அப்ப இந்த தாக்கத்துல உருவாக்கப்பட்ட I2 மூல் அதே மூலாக இருக்கணும். இங்க எவ்வளவு இதே இந்த I2 இந்த I2 1, இங்க வெளியாகிற I2 தான் நியமிப்பு செய்யறோம். சரிதானே? அப்ப 25 தர 10⁶ மூல், 25 தர 10⁶ மூல் அதே மூல் தான் இங்கேயும் இருக்கணும். ரைட். இப்ப நமக்கு தேவையானது O3 மூல். O3 மூல் தேவை. ஏன்னு சொன்னா அவட கேள்வி வந்து என்ன? O3 திணிவு சதவீதம். O3 திணிவு சதவீதம் தானே கேள்வி. திணிவு சதவீதம் கேள்வி. O3 திணிவு சதவீதம் சொன்னா O3 மூல கண்டா O3 மூல திணிவால பெருக்கி O3 திணிவை காணலாம். மொத்த அந்த மொத்த கலவையிட திணிவு தெரியும். மொத்த கலவையிட திணிவின் மேல் O3 திணிவு தர 100 போட்டோன்னு சொன்னால் O3 திணிவு சதவீதம் வரும். சரிதானே? அப்ப I2 மூல் 25 தர 10⁶ இதை தாக்கத்தை சமப்படுத்தணும். இந்த தாக்கத்தை சமப்படுத்துற நேரம் இந்த I2 பிரதான அணுக்கள் அயடின் வந்து 2 ஈக்குது. சோ நான் என்ன செய்யறேன்? 2 போடுறேன். அடுத்து வந்து ஒட்சிஜன் 3 ஈக்குது. ஒட்சிஜன் 3 சரி ஐதரசன் 2 சொன்னா 2H+. ஏற்றமும் பேலன்ஸ் ஆயிரும். 2 மைனஸ் 2 பிளஸ் சொன்னா ஏற்றமும் 0, உங்காலையும் ஏற்றமும் 0. இல்லாட்டி ஒட்சி ஏற்றேன் பார்த்து இங்க -1 ஒட்சி ஏற்றேன், இங்க 0, இங்க 0 ஒட்சி ஏற்றேன், இங்க 0 ஆக மாறுது, இங்க -2 ஆக மாறுது. அப்படி ஒட்சி ஏற்றேன் வச்சு சமப்படுத்தலாம். ஏதோ ஒரு வகையில நேரடியாக பார்வையில நம்ம இந்த தாக்கங்களை நமக்கு ஈஸியா சமப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தா சமப்படுத்தி முடிக்கலாம். நான் எப்படி சமப்படுத்தினேன்? ஒட்சி ஏற்றேன் வச்சு பார்க்கல, சும்மா நேரடியாக இங்க 2 அயடின் இருக்குது. அப்ப நான் 2 போட்டேன். அடுத்து வந்து ஒட்சிஜன் 3 ஒட்சிஜன் 2 ஐதரசன். அப்ப 2 ஐதரசன் அமில ஊடகத்துல அமில கரைசலுடன் பரிகரிக்கப்படுகின்றதுன்னு சொல்றாங்க. அமில கரைசல் பரிகரிக்கப்படுகின்றதுன்னா H+ போட்டு நான் ஐதரசனையும் பேலன்ஸ் பண்ணி விட்டேன். அந்த 2H+ போற நேரம் ஏற்றமும் ஓட்டோவா பேலன்ஸ் ஆயிட்டு அப்படி செஞ்சேன். நீங்க இல்லாட்டி ஒட்சி ஏற்றனை வச்சு நான் என்ன செய்யலாம்? பேலன்ஸ் பண்ணலாம். இப்ப நமக்கு தேவை I2 வந்து 25 தர 10⁶ சொன்னால் அதுக்கு முன்னுக்குள்ள P சமானம் உண்டு. O3க்கு முன்னுக்குள்ள P சமானம் உண்டு சொன்னா O3யும் கட்டாயம் இது எவ்வளவு உருவாக்கப்பட்டிருக்கணுமோ, I2 எவ்வளவு உருவாக்கப்பட்டிருக்கணுமோ அந்த அளவு இது அழிக்கப்பட்டிருக்கணும். தாக்கியல் அழிக்கப்பட்டு இது உருவாக்கப்படணும். அப்ப ஆரம்பத்துல இருக்கப்பட்ட அல்லது அழிக்கப்பட்ட O3 மூலம் 25 தர 10⁶ மூல் தான். P சமானப்படி 1க்கு 1. சோ O3 திணிவு சதவீதம் சொன்னா O3 மூல 25 தர 10⁶ மூல O3 மூல திணிவால பெருக்கினா திணிவு வரும். 48 கிராம் மூல் -1 திணிவு வரும். இப்ப நான் இங்க மேல கண்டிக்கிறது என்ன? திணிவு சதவீதம் சொன்னா மொத்த திணிவின் மேல், மொத்த கலவையிட திணிவின் மேல் எதுக்கு திணிவு சதவீதம் இருக்கிறோம் அதுல திணிவு தர 100 தானே போடணும். அப்ப நான் O3 திணிவை காண்பிக்கிறேன். O3 மூல எனக்கு தெரியும்னா அந்த O3 மூல எடுத்து O3 கூடிய மூல திணிவால ஒட்சிஜன் 16 சொன்னா 16 தர 3 48 மூல திணிவால பெருக்கி O3 திணிவை கண்டிக்கிறேன். இது O3 திணிவு மூல திணிவால பெருக்கினா திணிவு வரும். இந்த கலவையிட திணிவு 25 கிராம். சதவீதம் கேட்கறதால 100ஆல பெருக்குவேன். இந்த 25 வெட்டுப்படும் 48
இங்க 48 இங்க 100 10/4 அப்ப 4.8 தர 10/3% தோடும் 4.8 தர 10/3% ஆன்சர் 1 ஆகி சரி. இதுல சின்ன சுருக்க 25 போயிரும் 48 இருக்குது இங்க 10 2 10/6 10/4 ஆக போகும் 48 தர 10/4 4.8 தர 10/3 அதுல ஒன்றை குறைச்சு விட்டேன் 4.8 தர 10/3 ஆன்சர் 1 ஆக இருக்குது. இது 2019 ஆண்டுல அந்த 25வது MCQ. அப்படி நம்ம என்ன செய்வோம் 2020 ஆண்டு கெமிக்கல் கால்குலேஷன் கேள்வி போவோம். இதை அழிப்போம். ஆண்டு வந்த கெமிக்கல் கால்குலேஷன் கேள்வியில 2020 இந்த 2020 8வது MCQ சொல்றான் அமில K2Cr2O7 கரைசலை பயன்படுத்தி அமில K2Cr2O7 கரைசல் சொன்னா பொட்டாசியம்லாம் நமக்கு அலட்டி இல்லை பொட்டாசியம் சோடியம் இப்ப நான் சொன்னேன் Cr2O7 2- இல்லதான் ஒட்சியேற்றன்ல மாற்றம் வரப்போகுது. அப்ப Cr2O7 2- கரைசலை பயன்படுத்தி எதனோல் C2H5OH OH ஐ எதா மாத்திரன்னு சொல்றான் அமில கரைசல் சொல்றான். அமில கரைசல் சொன்னா ஊடகம் H+ங்கிறத மறந்துடக்கூடாது. என்ன அமில K2Cr2O7 கரைசலை பயன்படுத்தி எதனால் C2H5OH அசெட்ரிக் அமிலமாக ஒட்சியேற்றும் தாக்கத்தில் அசெட்ரிக் அமிலமாக CH3COOH ஆக ஒட்சியேற்றப்படும் தாக்கத்தில் கேள்வி பரிமாறப்படும் இலத்திரன்களின் எண்ணிக்கை. இதான் கேள்வி. பரிமாறப்படும் இது கிட்டத்தட்ட நார்மலா இப்ப வந்துகிட்டீங்க இந்த பரிமாறப்படும் இலத்திரன் எண்ணிக்கை சரியா கிடைக்க வருது. அப்ப இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்கு தாக்கத்தை சமப்படுத்த நம்ம நோக்கம் இல்ல, கேள்விக்கு ஆன்சருக்கு போகணும். அப்ப இதுல பரிமாற்றப்படும் இலத்திரன் எண்ணிக்கை தான் கேட்கிறாங்க. அப்ப இதுல Cr2O7 2- என்ன நடக்குன்னு பார்க்கணும். இந்த Cr2O7 2- இந்த Cr2O7 2- அமில ஊடகத்துல அமில ஊடகம் H+ ஊடகம் சொல்றானே அமில ஊடகத்துல இது குரோமியம் 3+ ஆக மாறும். சரி குரோமியம் 3+ ஆக மாறும். அப்ப இதுல அடுத்த அப்ப ஒண்ணு தாழ்த்தப்படுதுன்னு சொன்னா Cr2 குரோமியம் தாழ்த்தப்படுதுன்னா இன்னொன்னு ஒட்சியேற்றப்படணுமே. அப்ப இன்னொன்னு எதாக ஒட்சியேற்றப்படுது C2H5OH CH3COOH ஆக ஒட்சியேற்றப்படுது கார்பன் ஒட்சியேற்றப்படுது. அப்ப இது ஒரு தாக்கம். இந்த தாக்கத்தை ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் பண்ணுவோம். இந்த தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணா 2 குரோமியமே 2 போட்டேன் மையனு 2 குரோமியம் இதுல குரோமியத்துல ஒட்சியேற்றேன் +6. அப்ப ஒட்சியேற்ற தாழ்த்தல் தாக்கங்களை சமப்படுத்துற அல்லது அரையன் தாக்கங்களை சமப்படுத்துற நேரம் 3 ஸ்டெப்ல சமப்படுத்தலாம். முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இலத்திரனை சமப்படுத்தணும். இலத்திரனை சமப்படுத்துற நேரம் ஒட்சியேற்ற என்ன பார்ப்போம். அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்துற நேரம் நம்ம H+ அல்லது OH- எந்த ஊடகத்தை பயன்படுத்துறோமோ H+ அல்லது OH- சேர்த்து நம்ம என்ன செய்வோம் ஏற்றத்தை சமப்படுத்துவோம். அடுத்து 3 ஸ்டெப் தான். அடுத்து அணுக்களை சமப்படுத்துவோம். இது 7-8 ஸ்டெப்பா இந்த ரிசோர்ஸ் புக்ல எழுதப்பட்டிருக்குது. சுருக்கமா எவ்வளவு இலகுவாக அதை சமப்படுத்தி முடிக்கணுமோ சமப்படுத்தி முடிச்சா சரி. அப்ப அடுத்து அணுக்களை சமப்படுத்துவோம். அணுக்களை சமப்படுத்துறதுக்கு நீரை சேர்ப்போம். சரியே இப்ப நான் இதுல என்ன செய்யறேன் முதலாவது இலத்திரனை சமப்படுத்துறதுக்கு ஒட்சியேற்றேனை கருத்தில் கொள்றேன். அப்போ ஒட்சியேற்றேன் இதுல குரோமியத்துல ஒட்சியேற்றேன் +6 உங்களுக்கு தெரியாது சொன்னாலும் நான் அதை சொல்லிக்கிறேன். நம்மளோட நோக்கம் இந்த கெமிக்கல் கால்குலேஷன் விளங்கணுமே. ஒண்ணுமே தெரியாட்டி கொஞ்சமாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாயிக்கணும். அப்ப அதுக்காக வேண்டி இந்த இதுல இலத்திரனை சமப்படுத்த நேரம் ஒட்சியேற்றேனை பார்க்கணும்னு சொன்னேன். ஒட்சியேற்றேனை பார்க்கிற நேரம் சராசரி ஒட்சியேற்றேன் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் குரோமியத்துக்கு ஒட்சியேற்றேன் நமக்கு தெரியாதுன்னு சொன்னால் குரோமியத்துல ஒட்சியேற்றேன் X போடுவேன்.
2 குரோமியம் இருக்கிறதால 2x. ஒட்சிசனுக்கு வளமையாகண்டா எப்போதும் கிடையாது. ஒட்சிசனுக்கும் பல ஒட்சியேற்றங்கள் ஈக்குது. பொதுவாக ஒட்சிசன் ஒட்சியேற்றன் வந்து -2 காட்டும். அப்ப 7 ஒட்சிசன் இருக்கிறதால -14 போறேன். 7 ஒட்சிசன் இருக்கிறதால -14 போறேன். 7 14. இதை வந்து எதுக்கு சமப்படுத்துவோம்னு சொன்னா மேல உள்ள ஏற்றத்துக்கு சமப்படுத்துவோம். மேல உள்ள ஏற்றம் -2. அப்ப இதை சுருக்குற நேரம் -14 அங்கால போனா +14 +14 -2 +12 வரும். 2x இந்த -14 அங்கால போனா +14 +14 -2 சென்றா +12 வரும். அப்ப x-ங்கிறது +6 வரும். அப்ப இதுல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னு சொன்னா சராசரி ஒட்சியேற்றேன்னு பாக்குற நேரம் இந்த மூலக்கூறுல ஒவ்வொரு அணுக்கள ஒட்சியேற்றங்கள கூட்டுத்தொகை வந்து அதுல ஏற்றத்துக்கு சமனாக இருக்கும். ஒரு சேர்வையாக இருந்தா ஏற்றம் வந்து 0 பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தும். இது ஒரு அயனாக இருக்கு. அயன் மூலக்கூறாக ஏற்றம் -2க்கு நான் செய்றேன் சமப்படுத்துறேன். அப்ப இதுல குரோமியத்துல ஒட்சியேற்றம் தான் நமக்கு தேவை. அதுக்கு x போட்ட 2 குரோமியம் 2x. ஒட்சிஜன் ஒட்சியேற்றம் -2 7 ஒட்சிஜன் இருக்கிறதால -14 நேரடியா போறேன். இல்லாட்டி பிளஸ் -2 தர 7 போட்டு பிளஸ் மைனஸ் பிறகு மறா -14 அடுத்தடுத்த ஸ்டெப்பா எழுதாம நான் என்ன செய்றேன் ஒட்சிஜன் ஒட்சியேற்றம் -2 7 ஒட்சிஜன் -14 ஏற்றத்துக்கு சமப்படுத்திக்கிறேன். -14 அங்கால போனா +14 +14 -2 சொன்னா +12 ரெண்டாவது பிரிச்சா +6. அப்ப ஒரு குரோமியத்துல ஒட்சியேற்றேன் இங்க வந்து +6 வருது. தெரியாதாக்களே சொன்னேன். தெரிஞ்சாக்க கொஞ்சம் வேகமா இதை ஸ்கிப் பண்ணுங்க. சோ இது வந்து குரோமியத்துல ஒட்சியேற்றேன் +6 வரும். குரோமியத்துல ஒட்சியேற்றேன் +6 வரும். இங்க குரோமியத்துல ஒட்சியேற்றேன் நேரடியா குரோமியம் தனியே இருக்குது. குரோமியம் ஒரு அணுவாக இருந்தால் அது ஏற்றத்துக்கு சமனாக இருக்கும். இது ஏற்றம் வந்து என்ன 3+ சொன்னா இதுல ஒட்சியேற்றேன் +3 ஆக இருக்கும். +3 ஆக இருக்கும். இப்போ ஒட்சியேற்றேன்ல வரக்கூடிய மாற்றத்தை பார்த்தா +6ல இருந்து +3க்கு போகுது. 6ல இருந்து +3க்கு போகுதுன்னு சொன்னால் 3 இலத்திரனை ஏற்றிக்கணும். அதே மாதிரி 2 குரோமியம் அதே வேலையை செய்யும். ஒரு குரோமியம் கிடையாது 2 குரோமியம் அதே வேலையை செய்யறதால 2 குரோமியத்துக்கு சேர்த்து எத்தனை இலத்திரன் 6 இலத்திரனை ஏற்றிக்கணும். ஒரு குரோமியம் தான் இங்க வந்து வித்தியாசம் +6ல இருந்து +3க்கு போகுதுன்னு சொன்னால் +6ல இருந்து +3க்கு போகுதுன்னா 3 இலத்திரன் எடுத்து வித்தியாசம் என்ன +6க்கும் +3க்குள்ள வித்தியாசம் என்ன 3. அப்ப ஒட்சியேற்றேன்ல குறைவு ஏற்படுது. ஒட்சியேற்றேன்ல குறைவு ஏற்படுனா இலத்திரனை எடுக்குது. அப்போ இலத்திரன் எடுத்தா தான் ஒட்சியேற்றேன் குறையும். சோ 3 இலத்திரன் எடுத்திக்கணும். 2 குரோமியம்ங்கிறதால 2ஆல படிக்க 6 இலத்திரன் போட்டுட்டேன். இப்ப நமக்கு தேவை இத இவ்வளவு கதைச்சதுக்கு இந்த எம்சிக்கு நான் சுருக்கமா முடிச்சிக்கலாம். இவ்வளவு கதைச்சதுக்கு குரோமியம் +6ல இருந்து +3க்கு போகுதுன்னா 3 இலத்திரன் 2 குரோமியத்துக்கு 6 இலத்திரன் எனக்கு தேவை. இந்த அரையன் தாக்கத்துல 6 இலத்திரன் மட்டும்தான் தேவை இந்த கேள்வியை செய்யறதுக்கு. ஆனால் நம்ம இதை சமப்படுத்தியும் இதுல முடிச்சுட்டு போவோங்கிறதுக்காக வேண்டி நான் எழுதிட்டு வரேன். இப்ப நான் என்ன செய்யறோம் ஒட்சியேற்றேன்னை வச்சுக்கொண்டு இலத்திரனை சமப்படுத்திடும். அடுத்த ஏற்றத்தை வச்சுக்கொண்டு ஏற்றத்தை சமப்படுத்த போறோம். இங்க 6 இலத்திரன் 6 மைனஸ் இங்க 2 மைனஸ் டோட்டலா எத்தனை மைனஸ் ஈக்குதுன்னு சொன்னா 8 மைனஸ் ஈக்குது. இங்க 6 இலத்திரன் 6 மைனஸ் மேல ஏற்றத்துல 2 மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் 8 மைனஸ் ஈக்குது. இங்க பார்த்தோன்னு சொன்னா 3 பிளஸ் ஒரு குரோமியம் இந்த 3 பிளஸ் இந்த 2 குரோமியத்துக்கு சேர்த்து 6 பிளஸ் ஈக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காய்ச்சிட்டு வரேன். நமக்கு இந்த 6 இலத்திரனோட நிப்பாட்டலாம். எக்ஸ்ட்ரா காய்ச்சிட்டு வரேன் சரியா. அப்ப ஒரு குரோமியத்துல 3 பிளஸ்னா 2 குரோமியத்துல 6 பிளஸ் இந்த 8 மைனஸுக்கும் 6 பிளஸுக்கும் உள்ள வித்தியாசம் 8ல இருந்து 6 போனா 2 இல்ல 8ல இருந்து 6 போனா 2 இல்ல. பாங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க. ரைட். இதுல என்னன்னு சொன்னால் இந்த 8க்கும் 6க்கும் இடையில உள்ள வித்தியாசம் 2 கிடையாது. 8 மைனஸுக்கும் 6 பிளஸுக்கும் உள்ள வித்தியாசம் 14. இது ரெண்டுக்கும் என்கோட்ல சும்மா யோசிச்சு பாருங்க. 0 இங்க இருக்குது, -8 இங்க இருக்குது, +6 இங்க இருக்குதுன்னு சொன்னா
இதுல ஒரு 6 அலகு, இதுல ஒரு 8 அலகுண்டா வித்தியாசம் வந்து 14 வித்தியாசம். அப்ப இந்த 14 வித்தியாசமானத 8க்கு 6க்குள்ள வித்தியாசம் 2 இல்ல, இது விளங்கணும். அப்ப 14 வித்தியாசம் இருக்குது. 8 மைனஸுக்கு 6 பிளஸுக்கு உள்ள வித்தியாசம் வந்து 8 மைனஸ் இந்த சைஃபருக்குங்கால 8வது இடத்துல இருக்குது இடது பக்கம். 6 பிளஸ் இந்த சைஃபருக்கு வலது பக்கம் 6 அலகு தாண்டிக்குது. அப்ப 2 கடையில வித்தியாசம் இங்க ஒரு வலது பக்கம் 6 அலகு, இடது பக்கம் ஒரு 8 அலகு, 14 அலகு வித்தியாசம். அப்ப இந்த 14 அலகு வித்தியாசத்தை நமக்கு சொல்லிட்டான். h பிளஸ் வச்சுதான் ஏற்றத்தை சமப்படுத்தணுங்கிறத அவன் சொல்லிட்டான். h பிளஸ் வச்சுதான் ஏற்றத்தை சமப்படுத்தணுங்கிறத சொல்லிட்டான். அப்ப 14 h பிளஸ் சேர்க்கணும். 14 h பிளஸ் எங்க சேர்த்தா ஆல்ரெடி 6 பிளஸ் இது. 14 h பிளஸ் எங்க சேர்த்தா 14 6 20 h பிளஸ் போயிடும், 20 பிளஸ் போயிடும். அப்ப சும்மா சேர்த்து பாருங்களேன். 14 h பிளஸ் எங்கால சேர்க்கிறதா அங்கால சேர்க்கிறதா? இங்கால சேர்த்தா 14 6 பிளஸும் 20 பிளஸ் போயிடும். இங்க நார்மலாவே 8 மைனஸ் வச்சுட்டு இங்கால சேர்க்கிறது, இங்கால சேர்க்கிறது இல்ல. சோ 14 h பிளஸ் நான் எங்கால சேர்க்கிறேன், இங்கால சேர்க்கிறேன். இங்க 14 h பிளஸ் சேர்த்தால் இங்க 14 h பிளஸ் 8 மைனஸ் சேர்ந்து 6 பிளஸ் உருவாகும். இங்காலே 6 பிளஸ் இங்காலே 6 பிளஸ் ஏற்றம் என்ன செஞ்சுட்டு சமப்படுத்தப்பட்டது. அடுத்து வந்து அணுக்களை சமப்படுத்துற H2O சேர்ப்போம். இங்க ஐதரசனை பாக்குறேன். 14 ஐதரசன் வேற ஐதரசன் உருவாக்கக்கூடிய சேர்வைகள் ஈக்கிதாண்டு கவனமா பார்க்கணும். முழுமையா சமப்படுத்துற நேரம் இங்க வந்து இதை சமப்படுத்துற நம்மளோட நோக்கம் இல்லை. இந்த இலத்திரனை கண்டுபிடிச்சுதான் நம்ம நோக்கம். எனக்கு கேள்வி பரிமாற்றப்படும் இலத்திரங்கள் எண்ணிக்கை. அப்ப சமப்படுத்துற நோக்கம் இல்லை. சரியா? ரைட். அப்ப நம்ம இதுல சமப்படுத்தியும் காட்டித்தாரோம், அதை விளங்க. அப்ப இதுல அடுத்த அணுக்களை சமப்படுத்தினா ஐதரசனை பார்க்கணும். ஐதரசன் H பிளஸ் ஆல மாட்டி சில வேலைகள்ல ஐதரசன் உள்ள வேறு சேர்வைகளையும் நீக்கலாம். அதுலயும் கவனமாக்கணும். இதுல இல்ல, வெறுமனே இந்த H பிளஸ்ல இந்த ஐதரசன் வந்து 14 H பிளஸ் சொன்னால் அதுல அரைவாசி 7 H2O போட்டோன்னு சொன்னா சமப்படுத்தப்பட்டுரும். 7 H2O போட்டோன்னு சொன்னா சமப்படுத்தப்பட்டுரும். அப்ப 7 ஆக்சிஜன் 7 ஆக்சிஜன். அப்ப இந்த அரையன் தாக்கம் சமப்படுத்திட்டோம். அடுத்தது வந்து இதுல நமக்கு தேவையானது இந்த அரையன் தாக்கத்தின் மூலம் பரிமாற்றப்படக்கூடிய இந்த இதுல வந்து 6 இலத்திரன் எடுக்கப்படுதுங்கிறது வருது. இப்ப அடுத்து C2H5OH எழுதுவோம். C2H5OH C2H5OH எடுத்தால் இந்த C2H5OH எடுத்தோன்னு சொன்னா இந்த C2H5OH வந்து எதா மாறுது? CH3OH ஆக மாறுது. CH3COOH ஆக மாறுது. இதுல ஒட்சியேற்றனை பார்த்தா சராசரி ஒட்சியேற்றனை தான் பாக்குறேன். சராசரி ஒட்சியேற்றனை பார்த்து சமப்படுத்தின பிள்ளை வர போறது இல்லை. ஆனா உண்மையில அந்த கார்பன் இந்த சராசரி ஒட்சியேற்றன் தான் பாக்குறோங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா சரி. இப்ப சராசரி ஒட்சியேற்றன் இதுல கார்பனுக்கு எக்ஸ்னு போட்டா 2x 2 கார்பன் இது. ஐதரசனுக்கு +1. ஐதரசனுக்கு வளமையா +1. ஒரு உலோகத்தோட நேரடியாக இணைஞ்சி இருந்தா தான் -1 எடுக்கும். உலோகத்தோட சோடியம் NaH இருந்தா சோடியம் வளமையா +1 எடுக்கிறது. அதை பேலன்ஸ் பண்ணி ஐதரசன் -1 எடுக்கும். ஆனா நார்மலா ஐதரசன் ஒட்சியேற்றன் பெரும்பாலும் +1. அப்ப 6 ஐதரசன் +6 ஒட்சிஜனுக்கு -2 சமன் 0. ஏன்னா சேர்வைக்கு ஏற்றம் இல்லையே, சமன் 0. ஆனா நான் இதுக்கு -2க்கு சமப்படுத்தினேன். +6 -2 +4 +4 அங்கால போனா -4 கீழ் 2 -2. அப்ப இந்த கார்பன் ஒட்சியேற்றன் வந்து +4 -4 2 -2. ரைட். அப்ப இங்க கார்பன் ஒட்சியேற்றன் வந்து -2. -2ல இந்த இங்க கார்பன் ஒட்சியேற்றன் இது XX போடுவோமே, சராசரி ஒட்சியேற்றனுக்கு தான் சொல்றேன். XX போட்டா 2x ஐதரசன் 4 +4 ஒட்சிஜனுக்கு வந்து -2 2 ஒட்சிஜனுக்கு -4 சமன் 0. இது ரெண்டும் போக x வந்து 0. இங்க கார்பன் சராசரி ஒட்சியேற்றன் 0. கார்பன் சராசரி ஒட்சியேற்றன் 0. அப்ப -2ல இருந்து 0க்கு போகுதுன்னு சொன்னால் -2ல இருந்து 0 -2 தான் சின்ன ஒட்சியேற்றன்ல இருந்து 0ங்கிறது பெரிய ஒட்சியேற்றன். அப்ப இலத்திரன் எடுக்குது. எத்தனை இலத்திரன்? 2 இலத்திரனை எடுத்திக்கணும். ஏன்னா 2 கார்பன் ஈரத்தால 2ஆல பெருக்கி 4 இலத்திரனை என்ன செஞ்சிக்கணும்? எடுத்திக்கணும். 4 இலத்திரனை எடுத்திக்கணும். கதைக்கிறவங்க -2ல இருந்து 0க்கு போகுதுன்னு சொன்னால் 2 வித்தியாசம் 2 இலத்திரன் எடுத்திக்கணும். 2ஆல பெருக்கி 4 இலத்திரனை என்ன செஞ்சிக்கணும்? எடுத்திக்கணும். இப்ப அவனோட கேள்வி வந்து இப்ப அடுத்ததா ஏற்றத்தை சமப்படுத்துற நேரம்
நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒட்சியேற்றனை வச்சு இலத்திரனை சமப்படுத்திட்டோம். ஏற்றத்தை சமப்படுத்தின நேரம் இங்க 4 அதாவது 4 மைனஸ் இருக்குது. அப்ப 4 H பிளஸ் சேர்ப்போம். அப்ப 4 H பிளஸ் சேர்த்தா 4 பிளஸ் 4 மைனஸ் சேர்ந்து நியூட்ரல் ஆயிரும். 4 H பிளஸ் சொன்னால் எக்ஸ்ட்ராவா நம்ம எத்தனை H2O சேர்க்கணும்னு சொன்னால் இங்க எத்தனை 6 ஐதரசன், இங்க ஒரு 4 ஐதரசன், 6 4 10 ஐதரசன், இங்க 4 ஐதரசன் சொன்னால் ரைட். சரி இந்த 4 இலத்திரன் வந்து -2லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போகுதுன்னு சொன்னா -2லேருந்து பூஜ்ஜியத்துக்கு வந்தா அதான் கேலஸ் செஞ்சுட்டேன். சரியா, -2லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போகுதுன்னு சொன்னா 2 இலத்திரனை செஞ்சுக்கணும், 2 இலத்திரனை இழந்திக்கணும். ஒட்சியேற்றன் கூடுதே, 2 இலத்திரனை இழந்திக்கணும்னு சொன்னா இங்கால வரணும். 2 இலத்திரன் 2 கார்பன் ஆகிறதால 4 இலத்திரன் என்ன செஞ்சுக்கணும், இழந்திக்கணும். 4 இலத்திரன் இழந்திக்கணும். அப்ப இதை சமப்படுத்த ஏற்றத்தை சமப்படுத்துறது 4H பிளஸ் ஏற்றத்தை சமப்படுத்துறது 4H பிளஸ். இங்க ஐதரசன் 4 ஐதரசன், இங்க 4 ஐதரசன் 8 ஐதரசன், நான் அங்க 6 ஐதரசன் நீக்குது. அப்ப ஒரு H2O போட்டா ஃபுல்லா நம்ம என்ன செஞ்சிட்டோம், சமப்படுத்தி முடிச்சிட்டோம். ரைட். அப்ப இதுல ஒரு குழப்பம் இல்ல, அவதான பிள்ளை விட்டுட்டோம். -2லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போகுதுன்னு சொன்னா -2லேருந்து பூஜ்ஜியத்துக்கு போகுதுன்னா எது பூஜ்ஜியம்னு சொன்னா இலத்திரனை இழந்திக்கணும். அதாவது தாழ் ஒட்சியேற்றனிலிருந்து உயர் ஒட்சியேற்றனுக்கு போகுதுடா, இலத்திரன் இழக்கப்பட்டதான சான்ஸ். இழக்கப்படுறா தாக்கிலியா போடுறது, தாக்கில போட்டேன், அவதான பிள்ளை விட்டேன். சரியா, நான் என்ன செய்யறேன், 4 இலத்திரனை இங்கால கொடுத்துட்டேன். அப்ப சமப்படுத்தப்பட்டுட்டேன். ரைட். இப்ப நமக்கு தேவை பரிமாற்றப்படக்கூடிய இலத்திரன். இந்த தாக்கத்துல 6 இலத்திரன், இந்த அரையன் தாக்கத்துல 6 இலத்திரன், இந்த அரையன் தாக்கத்துல 4 இலத்திரன் சொன்னால் பரிமாற்றப்படக்கூடிய இலத்திரன் 6க்கு 4க்கு பொமசி பார்த்துட்டது. 6க்கு 4க்கு பொமசி பார்த்தால் 6க்கு 4க்கு பொமசி பார்த்தால் எத்தனை 3 2 மனசால செய்யலாம், நீ செஞ்சு விடுறேன். சரியா, அப்ப எத்தனை 12. 6க்கு 4க்கு பொமசி பார்த்துட்டா. சரி, அப்ப இங்க இந்த அரையன் தாக்கத்துல வரக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை வந்து 6, இந்த அரையன் தாக்கத்துல வரக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கை 4 என்று சொன்னால் ஏன் பொமசி பார்க்கிறோம். இப்ப நம்ம இப்ப முழு அயன் தாக்கம் எழுதுற நேரம் இந்த இலத்திரனுக்கு சமனான இலத்திரன் அங்க உருவாக்குற நேரம் என்ன செய்வோம், இதை 2ஆல பெருக்கினா 12 இலத்திரனா போயிடும், இதை 2ஆல பெருக்கினா 12 இலத்திரனா போகும், இதை 3ஆல பெருக்கினா 12 இலத்திரனா போகும். அப்ப இந்த இங்கால உள்ள 12 இலத்திரன் இங்கால உள்ள 12 இலத்திரனும் கேன்சல் ஆகி இல்லாமல் போய் நம்ம முழு அயன் தாக்கத்தை எழுதுவோம். கதைக்கு வழங்குதா? ஆகவே நம்ம சுருக்கமா என்ன செய்வோம், ஒவ்வொரு அரையின் தாக்கத்துல வரக்கூடிய இலத்திரன் பரிமாற்றம் 2 எடுத்து இங்க வரக்கூடிய 6ம் இங்க வரக்கூடிய 4ம், இந்த 6க்கு 4க்கு பொமசி எடுத்தோம்னு சொன்னா 12 இலத்திரன் வந்து பரிமாற்றப்படும்ங்கிறத நம்ம என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். ரைட். இது 8வது MCQ. நம்ம என்ன செய்வோம், அப்படி 14வது MCQக்கு 2020ஆம் ஆண்டு 14வது MCQ போவோம். ஆண்டு 14வது MCQ. என்ன சொல்றான், பின்வரும் சமப்படுத்திய இரசாயன சமன்பாட்டினால் காட்டப்படுகின்றவாறு ஒரு மின்னுலையில் பொசுபரசை தயாரிக்கலாம். சமப்படுத்தி ஒரு இரசாயன சமன்பாடு ஒன்று தாரான். 2 CA3PO4 twice 2 CA3PO4 twice சக 6 SiO2 சமப்படுத்தி தந்திக்கிறான். 10 கார்பன் இங்கால விளைபொருளாக 6 கல்சியம் SiO3 10 CO இங்கால சக B4. சரியா, ரைட். இப்ப என்ன சொல்றேன், தாக்கத்தை தந்து போட்டு CA3PO4 twice 620 கிராம்
இதுல எத்தனை கிராம் சொல்றான்? இதுல 620 கிராம். நம்ம 2019ஆம் ஆண்டு 8வது என்சி செஞ்சோமே, இதே மாதிரி தானே செஞ்சோம். அதே மாதிரி தான் இது. சரியா? அதுல சமப்படுத்தி தரையில சமப்படுத்தியே தந்துட்டான். Ca3PO4 620 கிராம், SiO2 180 கிராம், SiO2 180 கிராம், கார்பனின் 96 கிராம், கார்பன் 96 கிராம் ஆகியன தாக்கம் புரிந்த போது P4 50 கிராம் கிடைத்தது. இதுல சமப்படுத்தப்பட்ட இந்த P4ல எத்தனை கிராம் கிடைச்சிக்காம்? 50 கிராம் கிடைத்தது. 50 கிராம் கிடைத்தது. P4 50 கிராம் கிடைத்தது சொல்றான். இந்நிலைமைகளின் கீழ் எல்லை சோதனை பொருள் முற்றாக செலவிடப்படும் சோதனை பொருளும் P4 சதவீத விளைவும் முறை. இப்ப P4 சதவீத விளைவு என்று சொன்னால், நம்ம இரசாயன கணித்தலின்படி ஒரு P4க்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உருவாகி இருக்கணும்ன்ற ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம். இரசாயன கணித்தலின்படி இப்ப நம்ம கணக்கு செஞ்சு எடுக்க போறோம். அதன்படி ஒரு குறிப்பிட்ட அளவு உருவாகிக்கணும். ஆனால் நம்ம கணக்கு செஞ்சு எடுத்தபடி உருவாகி இருக்காது. அதை விட ஒரு குறைவான ஒரு அளவு தான் உருவாகிக்கணும். அது ஏதாவது ஒரு குறைபாடுகள் அதுக்கு காரணமாக இருக்கலாம். மாசுக்கள் இல்லது அந்த தாக்கம் நடக்கக்கூடிய இடத்துல உள்ள நிபந்தனைகள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அதை விட கூட வராது. நம்ம கல்குலேஷன் பண்ணி எடுத்ததை விட ஒரு சின்ன குறைவு வரும். அப்ப நம்ம கல்குலேஷன் பண்ணி எடுத்ததின் மேல் எவ்வளவு உண்மையில எவ்வளவு உருவாகிக்குது தர 100 தான் சதவீத விளைவு. ரைட்டா? ரைட். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு தாக்கிக்குரிய திணிவு தந்தால் திணிவை வச்சு ஒன்றும் செய்ய இயலாது. அதை நம்ம என்ன செஞ்சிடும்? மூலாக மாத்திரணும். அதுக்குரிய மூலத்திணிவு அவன் தந்தாய்கிறான். மூலத்திணிவு தரையில சாரணி திணிவு தந்திக்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இனி மூலத்திணிவை கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல மூலத்திணிவால நம்ம பிரிக்கணும். இதுக்குரிய மூலத்திணிவால பிரிக்கணும். கார்பன் மூலத்திணிவா தந்திக்கிறான் 12 பிரிக்கிறேன். SiO2க்கு மூலத்திணிவு காண்ற பிரச்சனையா உங்களுக்கு? சிலிக்கனுக்கு 28 தந்திக்கானே. சிலிக்கனுக்கு 28, ஆக்சிஜனுக்கு 16 தர 2. சரியா? அப்ப ஏன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்ப இதை சுருக்குனா, அப்ப இதை சுருக்குற நேரம் 28 சக 16 தர 2 சுருக்குனா 60. அப்ப SiO2 மூலத்திணிவோ 60ன்னு வருது. அப்ப இதுல மூலத்திணிவு என்ன? 60ஆல பிரிக்கிறேன். மூலாக மாற்றுறது. இதுல மூலத்திணிவோ காணணும். கல்சியம் 40, 3 கல்சியம் இருக்கிறதால 40 தர 3 சக பிரகட் பண்றேன். இதுக்குள்ள கண்டு 2ஆல பிரிக்கிறேன். பாஸ்பரஸ் 31 சக ஆக்சிஜன் 14 தானே. 14ல 4 ஆக்சிஜன். அப்ப 32 64 இதுல 2. அப்ப இதை சுருக்கும் போது நமக்கு வரும் 120 பிளஸ் இங்க 3 95 தர 2 95 தர 310 வரும். அப்ப அழகா வெட்டு போற மாதிரி தான் தண்டிக்கான். 310 கிராம் மூல் -1 இதுல மூலத்திணிவு, 60 கிராம் மூல் -1 இதுல மூலத்திணிவு, 12 கிராம் மூல் -1 இதுல மூலத்திணிவு. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? தந்த திணிவை எல்லாம் திணிவின் கீழ் மூலத்திணிவை போட்டு மூலாக மாத்திட்டோம். 620 310 பிரிச்சா 2 மோல். ஆரம்பத்துல பயன்படுத்தினை 180 60ஆல பிரிச்சா 3 மோல். 96 12ஆல பிரிச்சேன்னு சொன்னால் 96 12ஆல பிரிச்சா 84 96 8 வரும். 8 16 8 சரியா? 96 12ஆல பிரிச்சா என்ன? 8 வரும். ரைட். 8 மோல் வரும். உங்க கால்குலேட்டர்லாம் இல்ல, ஏதாவது சுருக்கம் வெட்டிக்கிட்டி சுருக்கும். அப்ப என்ன செய்யறோம்? இதுல மூல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பீசமான அறிவை பயன்படுத்தி எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கிய பார்க்கணும். இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கின்னு கருதி ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐடியான்னு எடுக்க போறேன். இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கியாக இருந்தால் இதை வச்சு செஞ்சு பார்ப்போம். எல்லாத்துக்கும் செட் ஆகுது. இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கினா இது முடியணும், மற்ற ரெண்டு மிஞ்சணும். மிஞ்சிறதுக்குரிய வாய்ப்புக்கு நான் பாக்குறேன். சரியா? இதுக்கு முன்னுக்குள்ள பீசமான 2க்கு 6 தேவை. 2க்கு 6 தேவை. 6 இதே செட் ஆக மாட்டி. அப்ப இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி கிடையாது.
இது எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கின்னு நினைச்சு செய்வோம். 6க்கு 2 தேவை. 6க்கு 2 தேவைண்டா 6க்கு 2 தேவை, 3க்கு 1 தான் தேவை. 6க்கு 2 தேவைண்டா 3க்கு 1 தான் தேவை. ஈக்குது 1 விட மிகையாக ஈக்குது. இதுக்கு செட் ஆகுது. இதுக்கு பார்ப்போம். 6க்கு 10 தேவை. 6க்கு 10 தேவைண்டா 3க்கு 5 தான் தேவை. 5 விட மிக 8 ஈக்குது. அப்ப எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி இதுதான். SiO2 தான் நம்மட எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி. அவன் முதலாவது கேள்வி வந்து எல்லைப்படுத்தப்பட்ட தாக்கி என்னன்னு கேட்கிறான். அப்ப SiO2 முழுமையாக என்ன செய்யும்? 3 மூல் அழிய. 6க்கு 10னா 3க்கு 5 மூல் இங்க அழியும். 6க்கு 10னா 3க்கு 5 மூல் அழியும். 6க்கு 2னா 3க்கு 1 மூல் இங்க அழியும். அப்ப மத்த 2 மிஞ்சும். இதுல 1 மூல் மிஞ்சும். இதுல முழுமையாக அழியும். இதுல வந்து 3 மூல் உருவாகி. அவனுடைய கேள்வி வந்து P4 தானே கேட்கிறான். இந்த P4 வந்து எவ்வளவு உருவாகிக்கும்? இதுல P சமானதை பாருங்க. இது ரெண்டுக்கும் P சமானம் பாப்போமே. எதுக்கும் பார்க்கலாம், உங்களோட இஷ்டம். P4 இதுக்கும் P சமானம் பார்த்தா 2க்கு 1. இங்க 1 மூல் அழிஞ்சு இந்தாங்க 0.5 மூல் உருவாகிக்கும். 0.5 மூல் உருவாகிக்கும். என்ன CA3PO4 2Hக்கும் P4க்கும் P சமானம் எடுத்தா 2க்கு 1 தானே. இதுக்கு முன்னுக்கு 2 இதுக்கு முன்னுக்கு 1 ஈக்குது. இங்க 1க்கு அப்ப அரைவாசி தசாஞ்சி. இல்லாட்டி இது 2க்கு P சமானம் எடுத்தாலும் சரி. இது 10 அழிஞ்சிருந்தா 1 உருவாகிக்கணும். இங்க அழிஞ்சது 5. 10க்கு 1ண்டா 5க்கு 10க்கு தான் 1. அதுல அரைவாசி 5 அழிஞ்சிருந்தா அதுல 1 அரைவாசி 0.5 உருவாகிக்கணும். அப்ப P4 எவ்வளவு மூல் உருவாகிக்கணும்? 0.5 மூல் உருவாகிக்கணும். P4 0.5 மூல்னு சொன்னா கணித்தலின்படி உண்மையிலே P4 எவ்வளவு உருவாகிக்கணும்னு சொன்னா கணித்தலின்படி 0.5 மூல அதோட மூலத்தினி வளப்பெருக்கணும். கணித்தலின்படி P4 எத்தனை உருவாகிக்கணும்? திணிவா காணணும்னு சொன்னா மூலத்தினிவால மூல பெருக்குனா சரி. இந்த சமன்பாடு தான் மாறி மாறி சுத்துது. அப்ப P4 மூலத்தினிவு பொஸ்பரஸ் வந்து அவன் சொல்றான் 31 சொல்றான். பொஸ்பரஸ் 31 P4 4ஆல பெருக்குனா 4 3 12 124ஆல பெருக்குனா கணித்தலின்படி P4 வந்து 124 தர ஹாஃப் டன் 62 கிராம் உருவாகிக்கணும். 62 கிராம் உருவாகி இருக்கணும்னு நம்ம கணிச்சு வச்சுக்கிறோம். ஆனா உண்மையில உருவாகில அதை விட குறைவு 50 கிராம் உருவாகிக்குது. அப்ப 62 கிராம்ல 50 கிராம் தான் உருவாகிக்குதுன்னு சொன்னால் அப்ப சதவீதம் எவ்வளவு? 62ல 50 தான் உருவாகிக்கின்றா தர 100க்கு பார்த்தா சரி. 62ல 50னா எப்படியும் 62 அரைவாசி 31 தானே. 62 அரைவாசி 31 விட பெருசாகினா 50 வீதத்தை விட கூட வைக்கணும். அது 50 வீதத்தை விட SiO2 50 வீதத்தை விட கூட வைக்கிற ஆன்சர் 2. ஆன்சர் 2. இதை சுருக்கிட்டிக்க கூடாது. 62ல 50னா 50 விட கூட வைக்கணும். தர 100 பார்த்தா SiO2 ஏற்கனவே நம்ம SiO2ங்கிறது எல்லைப்படுத்தப்பட்ட காரணின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப எல்லைப்படுத்தப்பட்ட காரணி SiO2 கூடிய ஆன்சர் 2 4. அந்த 2 4ல சதவீத விளைவு 50 வீதத்தை விட கூட உள்ள ஆன்சர் 2. இதை சுருக்கினா சரியா வரும். 80.7 வீதம் வரும். சுருக்கிட்டிய தேவையில்லை, நான் சும்மா மனசால பார்க்கலாமே. 62ல 31 தான் 50 வரணும்டா. 31 பெருசாகினா 50 விட கூட வைக்கணும். 50 விட கூட வைக்கிற ஆன்சர் SiO2ல 50 விட கூட வைக்கிற ஆன்சர் 2 மட்டுமே. அப்ப ஃபைனலாக ஆன்சர் 2 வரும். இதை சுருக்கினா இந்த ஆன்சரை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இது ஓகே. இப்போ நம்ம அது 2020ஆம் ஆண்டு 24வது MCQவும் கல்குலேஷன் கேள்வி தான். ஆனா அந்த 24வது MCQ வந்து சின்ன பிழை காரணமாக ஓல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சரியா. அப்ப அந்த கேள்வியை நம்ம தடமாறாம அதை அப்படி ஸ்கிப் பண்ணிருப்போம் சரியா. ஏன்டா அதுக்கு ஓல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னானே கேள்வியில உள்ள சின்ன பிழை காரணமாக ஓல் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு 24வது MCQ பார்த்தோம்னு சொன்னா அது கல்குலேஷன் கேள்வி தான். நான் என்ன செஞ்சுட்டான் ஓல் ஆன்சர் கொடுத்து வச்சிருந்தான். ஸோ நம்ம அந்த கேள்வியில தடமாறாம அடுத்த ஆண்டு கேள்வி போவோம். ரைட், அடுத்து